அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ 2025ஓட எஸ்ஐ சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ்ஐ சிலபஸ் வந்து இன்றைக்கி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பழைய பேட்சில் 2023 எக்ஸாமில் மாணவர்களுக்கு வந்து ஒரு 1 பேஜில் வந்து சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லைனில் சிலபஸே முடிச்சிட்டாங்க ஜிகே பார்ட்டை பொறுத்தவரை. அதில் மாணவர்கள் வந்து இது சம்மந்தமாக வந்து குழப்படைய தேவையில்லை. நம்ம எப்போது நீங்கள் படிக்கிற மாதிரி டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ சிலபஸை படிங்க. ஆல்ரெடி படித்த மாணவர்கள் வந்து இவங்க கொடுத்துருக்க சிலபஸ் படி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜிகே பார்ட்டை பொறுத்தவரை ஜென்ரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் கொடுத்துருவோம். எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக படிங்க. ஆல்ரெடி நல்லா படித்தவங்க இது மாதிரி ஃபுல்லாக கூட படிச்சுக்கோங்க. பட்டு சில மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போது இதிலே பாருங்கள், டயட் அண்ட் நியூட்ரிஷனு, பயாலஜியை பொறுத்தவரை டயட் அண்ட் நியூட்ரிஷனு இது எல்லாமே இந்த சத்துணவியலில் வந்துடும், சத்துணவியல் புக்கில் வந்துடும். அதால் தான் உங்களுக்கு இதில் தனியாகவே காமிச்சிருக்காங்க. அந்த டயட் அண்ட் நியூட்ரிஷன் வந்து இதுக்கு தனியாக நம்ம சத்துணவியல் புக்கு இருக்குது, 11th 12th அந்த புக்கை நீங்கள் படிக்கணும். அதே பாருங்கள், இந்த சில டாபிக்ஸ் எல்லாமே பாருங்கள். கரண்ட் ஹவர்ஸ்லாம் ஒரே வாரத்தை கரண்ட் ஹவர்ஸ்னு போட்டாங்க. போன முறை வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஹவர்ஸ்லேருந்து நிறைய போட்டிருந்தாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சுரலு, ஸ்போர்ட்ஸு, நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அவார்டு இது மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. ஆர்கனைசேஷனு இதெல்லாம், புக்ஸ் அண்ட் ஆத்தரு இது மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. இந்த முறை வந்து பொதுவாக கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் மாணவர்கள்லாம் அந்த அடிப்படையிலே நீங்கள் படிக்கலாம். பட் ஆனால் முழுமையாக ஃபுல் ஃப்ளெட்ஜாக எல்லாமே படிங்க. அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாளைக்கு மாணவர்கள் வந்து இப்போது வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறீங்க நிறையா. அதால் தான் மாணவர் அவங்க வந்து போர்டும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி வந்துட்டு நீங்கள் கொஸ்டின் வந்து அவங்க எப்படி வேணால் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் மாணவர்கள் வந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம சிலபஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சிலபஸ் ஆல்ரெடி நிறைய பேர் படித்து முடிச்சிட்டிங்க. அது சிலபஸ் இல்லாததும் சிலது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிங்க. படிக்கிறதுல தப்பு கிடையாது, நமக்கு நாட்கள் இருக்குது. அதெல்லாம் பொறுமையாக படிங்க, அவசரப்படாமல் பொறுமையாக படிங்க. ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். இது பாருங்கள், எலிஜிபிலிட்டி பொறுத்தவரை க்ளீனாக கொடுத்துட்டாங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்தவரை ஒன்றும் பெரிய இது கிடையாது. நம்ம ஆல்ரெடி கொடுத்து இலக்கியம் இது எல்லாமே இப்போ நீங்கள் படித்தாலே போதும். இலக்கணம் இதெல்லாம் படித்தாலே போதும். எலிஜிபிலிட்டியில் ஈஸியாக 40 மார்க்ஸ் வாங்கிடலாம். தமிழை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நீங்கள் பயந்துட்டு இருக்க வேணாம். நீங்கள் தாராளமாக எப்பவும் படிக்கிற மாதிரியே படிங்க, பொறுமையாக படிங்க. அதேமாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்க ஒரு டெஸ்ட்டு ஷெட்யூல் கொடுத்துருப்போம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காக்கி சட்டைன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பழைய சிலபஸ்ஸு ஃபுல்லாகவே டிஎன்எஸ்ஆர்பி சிலபஸ் நீங்கள் இப்போன்னு கிடையாது, இந்த 2 வருஷம் அதுக்கு முன்னாடி 2015லேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் அடிப்படையில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். எப்போயுமே வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது. எப்போவுமே வந்து எப்படி இருந்தாலும் பயாலஜியை பொறுத்தவரை நோயிலேருந்து ஒரு கொஸ்டின் வரதான் போகுது, சுற்றுச்சூழலேருந்து ஒரு கொஸ்டின் வரதான் போகுது. அதேமாதிரி டயட் அண்ட் நியூட்ரிஷன்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரதான் போகுது பயாலஜியில். இதை தவிர்த்து ஏதாவது அதிகமாக வந்துச்சுன்னா வேறு என்ன வரப்போகுது, உங்களுக்கு மரபியல்லேருந்து வரப்போகுது, இல்லை பிளட்டு இது மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இது எல்லாம் தான் வரப்போகுது. இது தவிர்த்து வந்து உங்களுக்கு டெப்த்தாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. பட் இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் மாணவர்கள் வந்து தரோவாக படிச்சுங்க. அதான் இந்த காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பழைய சிலபஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் கொடுத்துருப்போம். இதை படிச்சுட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5250 கொஸ்டின் இருக்குது. நம்ம டெஸ்ட்டு பொறுத்தவரை எல்லாமே பைலிங்குவல் தான். நம்ம இந்த டெஸ்ட்டில் இருக்கிறது இப்போ புதுசாக ஒரு டெஸ்ட்டு போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட்டில் இருக்கிற கொஸ்டின் வந்து இந்த டெஸ்ட்டில் மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்காது. இது எப்படின்னா ஒரு 14 வீக்ஸ் போட்டிருக்கோம் இந்த டெஸ்ட்டு. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா 6th சோஷியல் ஃபுல்லாக, 6th சயின்ஸ் ஃபுல்லாக, தமிழ் வந்து டேர்ம் 1 ஃபஸ்ட்டில் ஒரு 5 இயல் ப்ளஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை அவார்டு ஸ்டாண்டர்ட் வைஸ் போட்டிருக்கோம். இப்போது இதில் உங்களுக்கு காமனாக கொடுத்ததால் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் 6th ஃபுல்லாக சோஷியல், 6th ஃபுல்லாக சயின்ஸ்னு சொல்லி தான் நம்ம போட்டிருக்கோம். இது இல்லாமல் கீழே வந்து நாங்கள் டெப்த்தாக வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஓல்டு சிலபஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் மாணவர்களும் 6th ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கலாம். நம்ம வந்து அது இல்லாமல் உங்களுக்கு 140 மார்க்ஸ்க்கு இந்த டெஸ்ட் நடக்கும். இதில் வந்து சயின்ஸு, சோஷியலு ப்ளஸ் இது இல்லாமல்
ஒரு இங்கிலீஷ் கிராமர் ஒரு டாப்பிக்கு ப்ளஸ் சைக்காலஜி 2 டாபிக். இது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும் ஃபஸ்ட் வீக்கில். உங்களுக்கு ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் நம்பருக்கு ஜாயின் ஆகிடுங்க. நான் உங்களுக்கு ஷெடியூல் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். டெலகிராம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஜாயின். இந்த டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இது முழுக்க நம்ம கீழே இருக்க இந்த டெஸ்ட்டில் இருக்கிற கொஸ்டின் இருக்காது. நீங்கள் தைரியமாக, ஏன்னா இது நம்ம காக்கி சட்டை ஆல்ரெடி நிறைய மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்காக தான் இது போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து வீக்லி ஒரு டெஸ்ட்டு நல்லா படித்தவங்க, நல்லா ஓரளவு முடித்தவங்க இந்த டெஸ்ட்டு எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் தான். அதே மாதிரி இது வந்து ஃபுல் டெஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன முறை நம்ம டெஸ்ட் பேட்சிலேருந்து ஃபுல் டெஸ்ட்லேருந்து நிறையா கேள்விகள் வந்துருச்சு. டோட்டலாக வந்து போன முறை ஜிகேயில் 65 கேள்வியில் கிட்டத்தட்ட ஒரு 34க்கு மேலே கேள்விகள் டைரெக்டாக உங்களுக்கு வந்துச்சு. எப்படின்னா நம்ம வந்து சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கிற எம்சிக்யூ டைப் கொஸ்டின் நிறையா வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருவோம். எப்படி மேலே இருக்க டெஸ்ட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். சிலபஸ் டாபிக் எல்லாமே தரவாக பண்ணியிருக்கிறதால தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வருது. இந்த வாட்டி இன்னும் அப்டேட்டாக இன்னும் அதிகமான கேள்விகளை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நம்ம காக்கி சட்டை இதுலேயே நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்டேட் பண்ணதால் நிறைய கொஸ்டின் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம என்ன வந்து ஷெடியூலில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஷெடியூல் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டெஸ்ட்டு வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு தான். அதே டெஸ்ட் கொஸ்டினை போய் படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாமுக்கு போய் இதே வந்துடும்னு சொல்லிட்டு போகக்கூடாது. நான் வந்து சொல்கிறது என்ன, போன முறை வந்திருக்குன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். பட் நீங்கள் ஆனால் மாணவர்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு இதாக படிக்கணும். எந்த விதமான மெட்டீரியல் நீங்கள் படிக்கக்கூடாது. ஸ்கூல் புக்ஸை படிச்சிங்கன்னா தான் 140க்கு 130 மேலே எடுக்க முடியும். அதேமாதிரி நான் சொல்கிறேன், இந்த டெஸ்ட்டில் இந்த காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு நான் சொல்லக்கூடிய லெசனை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இந்த 130 மார்க் மேலே எடுக்க முடியும். கண்டிப்பாக 130+ எடுக்கலாம். அதேமாதிரி ஜிகே பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 80ல் 65 வந்து உங்களுக்கு சோஷியல் ப்ளஸ் உங்களுக்கு சயின்ஸு, இந்த 2 சப்ஜெக்டில் 65ல் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 55லேருந்து ஒரு 60 கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கிறது. ஏன்னா நம்ம இந்த முறை வந்து சிலபஸில் இருக்க எம்சிக்யூ டைப் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துட்டோம். சிலது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ன்ற மாதிரி கொடுத்துட்டோம். பட் இருந்தாலுமே நீங்கள் அந்த கொஸ்டினே படிக்கக்கூடாது. பட் இந்த 3 டெஸ்ட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீரம் ப்ளஸ் உங்களுக்கு காக்கி சட்டை ப்ளஸ் அதிகாரம், இந்த 3 டெஸ்ட் பேட்சில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே மிங்கிள் பண்ணி தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு 55 கேள்விகள் கண்டிப்பாக ஏன்னா வரும். ஏன்னா இதில் ஒரு 2000 கேள்விகிட்ட இருக்கும். இந்த 2000 கேள்வியும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது கண்டிப்பாக அதில் மேக்ஸிமம் ஒரு 80% கண்டிப்பாக இருக்காது. ஒரு 20% வந்து கேள்விகள் வந்து அது ரிப்பீட் ஆகலாம். அதை வந்து சப்போஸ் அதில் மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி இருக்கும், இதில் வந்து டைரக்ட் கொஸ்டினாக இருக்கலாம். இது மாதிரி மாற்றிருப்போம் நாங்கள். அதேமாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இதில் இருக்கும். நம்ம கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி இது ஸ்டாண்டர்டில் இருக்கும். இந்த ஃபுல் டெஸ்ட்டுமே நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு தான் டெஸ்ட் எழுதணும். ஃபுல் டெஸ்ட்டு வந்து நீங்கள் அதிகமாக போட்டு பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எக்ஸாமில் டேரெக்டாக எக்ஸாம் எழுதுகிறப்ப இந்த 3த்தையும் ஃபாலோ பண்ணுறவங்களால கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதணுன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் நல்லா படிச்சிருந்தால் தான் ஃபுல் டெஸ்ட் எழுத முடியும். இந்த ஃபுல் டெஸ்ட்டு வந்து எப்படி பண்ணணுன்னா படிச்சுட்டு தான் எழுதணும். அதே மாதிரி நம்ம எக்ஸாம் எப்படி நீங்கள் அந்த ஒரு 2.5 மணி நேரத்தில் எழுதுவீங்களோ அதே மாதிரி ஒரு அப்பீரியன்ஸில் OMRல எழுதணும். அந்த எக்ஸாம் நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணணும். ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் டைம் வந்து அதிகம் பண்ணக்கூடாது. அதேமாரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆக முடியும். மாணவர்களும் சிலபஸை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் போடுறாங்களான்னு. சப்போஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டாங்கனாலுமே நம்ம லாஸ்ட்டு 2 கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அனலைஸ் பண்ணி நாங்கள் அடுத்த வீடியோ நம்ம போடுறோம். அதுவரை மாடல் வந்து நம்ம கொடுத்துருக்க டாபிக் வைஸு நீங்கள் கரெக்டாக படிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம 9444487477 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை நம்ம இதிலே கமெண்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் போட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு நியூ லா போட்டிருக்காங்க. இதுவும் அப்டேட் பண்ணி மாடல் கொஸ்டின் பேப்பர் போடுறாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.